பால் தாமஸ் ஆண்டர்சன் ஹாலிவுட்ல குறிப்பிடத்தக்க ஒரு டைரக்டர். அவார்டெல்லாம் எடுத்து பிச்சு உதறக்கூடிய ஒரு டைரக்டர், மூலக்காரர். அவருடைய படங்களுக்கு தனி மரியாதை உண்டு. அவருடைய தேர் வில் பி பிளட் 2007 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா இருப்பானா, இவ்வளவு ஒரு சுயநலத்துடைய முக்கியமா இருப்பானா? பிகாஸ் பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய படங்கள் எல்லாமே மனித வக்கரங்களையும் அதை ரொம்ப நேர்த்தியா படமாக்குறது அந்த அடிச்சுக்க முடியாது. ஒரு சைக்கலாஜிக்கலான அனலைசிங் அவருடைய படத்துல எப்பயுமே இருக்கும். எனக்கு அவருடைய படம் பேந்தம் த்ரெட்ஸ் 2017 பரபரப்பா பேசினாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எப்பயுமே எனக்கு ரசிக்கக்கூடிய நான் ரொம்ப அட்மையரான ஃபிலிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிகாரிஸ் பீஸா. அந்த படம் 2021 வந்தது. நம்ம சேனல்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான பின் கமெண்ட்லயும் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேர் வில் பி பிளட்டும் லிங்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய படங்கள் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 திரைப்படங்கள் மட்டுமே போதும். தேர் வில் பி பிளட், பேந்தம் த்ரெட், அதுக்கப்புறம் லிகாரிஸ் பீஸா. இப்ப அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது இந்த திரைப்படம் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு ஏற்படுச்சுன்னா அமெரிக்காவில் அதுக்கான பிரீமியர் போயிடுச்சு. என்னாச்சு பார்த்தோம், அத்தனை பேர் என்ன பண்ணிட்டானுங்க, பத்திரிக்காரன் பொதுவா 5க்கு 3.5, 3.85, 3.95, 3.95 இப்படிதான் கொடுப்பானுங்க. இதுல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்திற்கு 10க்கு 10, 5க்கு 5 அப்படின்னு எல்லாரும் மார்க் அள்ளி வீசினாங்க. அது மட்டும் கிடையாது, சினிமா உலகின் பிதாமகன் ஹாலிவுட்ல அழைக்கப்படக்கூடிய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் இந்த மாதிரி ஒரு படம் 10 வருஷத்துல நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு. சோ இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. சோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஹைப் பட்டன் இருக்கும். அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ண தவறாதீங்க. ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்துடைய விரிவான ஒரு விமர்சனம். Stay tuned with us. அமெரிக்காவில் 1990 ஒரு நாவல் வருது. அது பேர் வினி லேண்ட். தாமஸ் பைச்சான் அவர் தான் இந்த நாவல் எழுதுறாரு. அந்த நாவலுக்கான திரைவடிவத்தை தான் நம்ம பால் தாமஸ் ஆண்டர்சன் பண்றாரு. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 இருந்து 80 நடக்கக்கூடிய அமெரிக்க உள்நாட்டு விவகாரங்கள்ல மிக முக்கியமாக பெருந்தொல்லையா இருக்கக்கூடிய இமிகிரேஷன், அதன் பிறகு போதை மருந்து, இந்த 2 விஷயத்தையும் மெக்சிகோல இருந்து நிறைய உள்ளர வர்றதுனால மிக கடுமையாக மெக்சிகோல இருந்து வர்றவங்க ரொம்ப கடுமையாக காலி பண்றாங்க அமெரிக்க அரசாங்கம். இந்த கடுமையாக காலி பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெவல்யூஷன் வரும் தெரியுமா? 1000 தான் யூகேல நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னாலும் கூட யூகேல இருக்கிற நிறைய வெள்ளக்காரங்க இந்தியர்களுக்கு ஆதரவாகவும் இமிகிரன்ட்ஸ்க்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதுல மெக்சிகோக்காரங்களும் போராட்டத்தில் இருக்கிறாங்க, அமெரிக்கர்களும் அதுல போராட்டத்தில் இருக்காங்க. அதாவது அவங்களை போட்டு ரொம்பலாம் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே அவன் கஷ்ட நஷ்டம் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான், அவனை ரொம்ப போட்டு தொல்லை பண்ணாதீங்க. பட் ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகள், அவங்க பூர்வகுடிகளே கிடையாது, இங்கிலாந்துல இருந்து அங்க போய் அங்க இருக்கிற செவ்வியந்தில் விரட்டிட்டு அங்க இருக்கிறவங்க அமெரிக்காக்காரங்க. சோ அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா இதை ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துடைய கதையானது 80களில் 60ல இருந்து 70 80களில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா பவுல் தாமஸ் ஆண்டர்சன் என்ன பண்றாருன்னா அதை செல்போனுக்கு முந்தைய காலகட்டம், அதுக்கப்புறம் செல்போன் காலகட்டம், இந்த மாதிரி தான் ரொம்ப எளிமையா அதை பிரிச்சுக்கிறார். அந்த இடத்துல தான் பால் நிக்கிறாருன்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பால் தான் தயாரிச்சிருக்கிறாரு, இதுக்கான திரைக்கதை அவர் தான் எழுதியிருக்காரு. அதனால அந்த டேட்டு இயர் இதெல்லாம் சொல்லாம அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒண்ணு நடந்ததுனால இதுல ஒண்ணு இப்படி இருந்தது, இந்த கதையே இதுல ஏதாவது ஒரு சம்பவம் இது மாதிரி நடந்திருக்கும், ஆனா அரசாங்கம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கும். அதை ஒருத்தர் எழுத்தா எழுதும்போது அதை காப்பி பண்ணி அதுக்கு ஒரு திரைக்கதையை கொடுத்து இந்த திரைப்படத்தை பால் இயக்கிறார். அதோடைய கதை மெக்சிகோல இருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்கா வராங்க. அதாவது மிலிட்டரியே காலி பண்ணிட்டு உள்ளார வராங்க ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஷான் பென்னை நியமிக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ராணுவ அதிகாரி. ஊர்ல எங்க இருந்தாலும் பிடிச்சி தூக்குங்களா அப்படின்ற மாதிரி அவர் நியமிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் வர்றவங்க தான் லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் அவருடைய காதலி, அதாவது மெக்சிகோல இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு கருப்பின பெண், இவர் அவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் இருக்கு, இதுல ஒரு குழந்தை பிறக்குது. ரைட், இந்த மாதிரி நேரத்துல ஊரை ஃபுல்லும் வேட்டையாடும் போது போராட்டக்காரர்கள் முதன்மையா இருக்கவங்க இவங்களையும் வேட்டையாடப்படுறாங்க. இதுல லியோனார்டோ டிகாப்ரியோ தன்னுடைய பொன் குழந்தையோடையும் பொண்டாட்டியோடையும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த முயற்சியில அந்த குடும்பம் வெற்றி அடைஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. ஃபைன், ஓகே, ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க அப்படியே உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு படம் ஜபாக்குன்னு உள்ளார எடுத்துக்கும். முதல்ல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன். படத்தோட டைரக்டர் பாலுக்கு வயசு 54 55 வயசு. ஹீரோவான லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு
50 வயசு. அவருடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற பெனிகோவுக்கு வந்து வயசு ஒரு 50, 55 இவ்வளவுதான். இதுல இருக்கிறதுலே ஐஎம் சாம் ஷான் பென் தான் வந்து 65 வயசு. ஓகே, சோ இப்படியான ஒரு ஏஜான ஆட்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பரபரப்பான கதையை பண்ணிருக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த படம் வந்து தூக்கி நிறுத்துறது லியோனார்டோ டிகாப்ரியோ தான். மனுஷன் வந்து ஒண்ணு இல்லைங்க, இப்ப தான் பொண்ணு வந்து காணாம போயிட்டா, அந்த பொண்ணை பிடிக்கணும். அவனுக்கும் இவனுக்கு இருக்கிற ஒரே கான்டாக்ட் வந்து போன் சார்ஜ் போட்டாதான் அவளை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த பின்னங்கால் பிடரில் படுற மாதிரி ஓட வேண்டிய சூழல்ல நீங்க அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா, அந்த சேசிங்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாத்துலயும் சார்ஜ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா சார்ஜ் போட்டாதான் பொண்ணுகிட்ட பேச முடியும். இத்தனைக்கும் அதாவது போலீஸ் துரத்து மிலிட்டரி துரத்துது. அப்ப ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா கூட சார்ஜ் போட்டு தான் பொண்ணுகிட்ட அந்த பதட்டத்தை ஒண்ணு இல்ல. இந்த ஃப்ரெண்டு வந்து பெனிகோ இருக்கான்ல, அவன் வந்து கடையில இருப்பான். அவன் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி வச்சுப்பான். அங்க வரும்போதே ஒரு போலீஸ் வண்டி போகுதுன்னு போது பட்டான அந்த தரையில விழுந்து அப்படியே தவழ்ந்தே வர்றதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அது ஒண்ணு. அப்புறம் பசங்களோட வந்து டிராவல் பண்ணி மொட்டை மாடியில ஓடுற சீன் ஒண்ணு இருக்கும். 55 வயசு தான், ஆனா அந்த பின்னி பெடல் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கையில மாட்டிக்கும் போது ட்ரக்கும் சரக்கும் தான் வந்து உறுதுணையா இருக்குது லியோனார்டோ டிகாப்ரியோக்கு. இந்த 15 வருஷம் டிராவல்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாத்தையும் மறந்துடுற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் வந்து பொண்ணை காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு வந்து அவர் வந்து போன்ல வந்து அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டு பேசுற அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் போன் பேசுற இடமும் சரி, பெனிகோ வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு பேசுற இடமும் சரி, மனுஷன் வந்து பின்னி இருந்தாரு. அடுத்தது அதாவது ரொம்ப ஃபீலான ஒரு சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் பொண்ணு வந்து லெட்டர் படிக்கிற இடம் ஒன்று இருக்கும். அந்த சீன்ல வந்து அவர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தார். அடுத்தது நம்ம ஷான் பென் வந்து எல்லாருக்கும் வந்து ஐஎம் சாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் 2001. ஆனா அவருடைய மிஸ்டிக் ரிவர் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிம் அவர் நடிச்ச படம். அதே நேரத்தில் அவர் டைரக்ட் பண்ண இன்டு த வைல்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் வந்து பின் கமெண்ட்ல கொடுக்குறேன், டோன்ட் மிஸ் இட். இந்த படங்கள்லாம் மிக முக்கியமான படம். அதுவும் இன்டு த வைல்ட்லாம் வந்து வாழ்க்கையில நீங்க பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். மிஸ்டிக் ரிவரும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பின் கமெண்ட் கொடுக்குறேன். இது ஒன்று. இப்போ ஷான் பென் 65 வயசு. இந்த ஹார்ம்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு உண்மையிலே. அமெரிக்க ஜனாதிபதி அளவுக்கு பார்த்துட்டு படிக்கட்டுல இறங்கி வரும்போது கண்ணுலாம் அப்படியே அந்த மண்ணுக்காக உயிர் கொடுக்குற ஒரு ராணுவ வீரனுடைய அந்த மிடுக்கு இருக்கும்ல, அது நெகிழ்ச்சி ஆகும்ல. அந்த நெகிழ்ச்சியாகி வர்ற இடம்லாம் பின்னிருக்கான் மனுஷன். அதே மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பார்த்ததுமே மூட் ஆகுது அப்படின்றத, ஏன்னா அந்த காதலினுடைய ஆழம் அப்படின்றதையும் அந்த காமத்தினுடைய ஆழத்துக்கும் பைனாகுலர்ல பார்த்தே மாஸ்டர்பேட் பண்ற அந்த சீனும் சரி, பெண் வந்து வேற லெவல் தான். எல்லாத்த விட சர்ச்சில் வந்து அந்த டெஸ்டிங் டைம்ல வந்து பெண்ணுக்கான அந்த ஃபீல் இருக்குல்ல, மனுஷன் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே ஷான் பென் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து பெனிகோ. அவர் தான் வந்து சர்ஜியோ செகார்லோன்ற கேரக்டர். உண்மையிலேயே அந்த இமிகிரண்ட் வந்து அவங்க ஒரு பாதுகாக்கிற இடமா இருக்கட்டும், தான் நண்பனுக்கு வந்து ஒரு கேரக்டர் நம்ம எப்போ எதனால பிடிக்கும் தெரியுமா? நீங்க அந்த பெனிகோ நீங்க வந்து அந்த கேரக்டர் வந்து எப்ப வந்து அந்த கார்லோ அந்த கேரக்டர் எப்பெல்லாம் வந்து நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து பாக்குதோ அப்பெல்லாம் ஒரு 2 பீர் எட்டு வரும். ஏன்னா அவன் நிறைய சரக்கு அடிக்கிறவன், அவனுக்கு அது வேணும். அதுதான். ஏன்னா அந்த சீன்ல வெறுமனே வந்து கார்ல இருந்து தெரித்திட்டு வராங்க, காப்பாத்துறான்ற மாதிரி பிடிக்கலாம். ஆனா ஒரு ஷாட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ற இடத்துலயும் அவருடைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது நம்ம ரொம்ப அட்மையர் ஆகிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் சின்ன பொண்ணு தான், சேஸ் இன்ஃபினிட்டி. அந்த பொண்ணு வந்து குத்து சண்டை அதெல்லாம் பண்ணுது. அந்த துருத்துருத்தனம் இருக்குல்ல, அந்த அழகு ரொம்ப அற்புதம். முக்கியமா பொண்ணு வந்து லெட்டர் படிக்கிற இடம், அம்மாவுடைய லெட்டர், அது அந்த இடமா இருக்கட்டும். ஒருத்தன் வந்து நீ எல்லாம் ஒரு மயிறு, எனக்கு எங்க அப்பா இருக்காண்டா, அவன் வந்து பாத்துக்கோண்டா அப்படின்ற அந்த இடம் சொல்ற இடமா இருக்கட்டும். அந்த நம்ம யாருன்னே தெரியாம ஒரு மாதிரி கட்டுப்பாடுகளோட இருக்கும்போது ஒரு கோவம் இருக்குல்ல, இயலாமை இருக்குல்ல, அந்த பொண்ணு அதை ரொம்ப அழகா காமிச்சிருந்தது உண்மையிலே வந்து. அடுத்தது டயானா டைலர். அவங்க தான் வந்து நம்ம பிரெஞ்சு 75 அந்த குழு பேர் வந்து பிரெஞ்சு 75. அந்த குழுல வந்து மெம்பரா அந்த பொண்ணு இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப அதாவது இளநரத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து இந்த ரெவல்யூஷனுக்கு வந்து பண்ற விஷயங்கள், அது நட உட, ஷான் பென்னை வந்து கவுக்கிற இடமா இருக்கட்டும், இபி டவர்ல வந்து பாம் வச்சுட்டு உடனே வந்து மேட்டர் பண்ணணும்ட்டு டிகாப்ரியோ வந்து டிஸ்டர்ப் பண்ற இடமா இருக்கட்டும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். உண்மையிலே ஃபண்டாஸ்டிக். பிரிச்சு மேயறதுன்னு சொல்றது இல்ல. ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து, அந்த கேரக்டர் தெரியல, ஆனா அந்த வெள்ளக்கார் ஓட்டுற டிரைவர், அவர் வந்து மிலிட்டரியில இருக்கிற ஒரு வெள்ளக்கார் தான் ஓட்டுவார் அவரு. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. அதோடைய மிகப்பெரிய பலமா நான் பாக்குறது சினிமாட்டோகிராஃபி. மைக்கேல் பயோமேன் அவர் தான் வந்து இந்த படத்திற்கான சினிமாட்டோகிராஃபி. ஃபர்ஸ்ட் சேசிங் சீன் ஒன்று இருக்கும் ராபரி பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா ரெவல்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு பணம் வேணும்ல, திரள் நிதி யாராவது கொடுக்க முடியும். ஸோ அதனால கொள்ளதான் அடிச்சாகணும் போது அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கார் சேசிங் சீன் ஒன்று பாருங்க, சான்ஸே கிடையாது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சேசிங் ஷாட், அந்த ஷாட் வந்து நான் வந்து அஸ் கேமராமேனா பண்ணிட்டுலாம் இருந்தனால அது வந்து ரோடே விட்டு இறங்கி வரும். அந்த இதுல வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஐமேக்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அதான் சொல்றேனே, உங்களுக்கு வந்து தலையை வாந்தியே வர மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு ராட்டினத்தில் இறங்கி எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷாட்டுங்க. பின்னாடி
இருப்பாப்ல. ஆக்சுவலி இப்ப ஒரு கார் வந்து போகுது, ஒரு கார் சேஸ் பண்ணுது. அப்ப ஒரு பள்ளத்திலும் ஏறும்போது ஒரு பள்ளத்துல ஏறிட்டு அடுத்தது இன்னொரு இடத்துல ஒரு பள்ளம் ஏறுது. இப்ப இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்குன்னு ஏதாவது ஒன்று வருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப 4-5 வளவுக்கு அப்புறம் ஒரு கார் வந்து மேலே ஏறிச்சுன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் ஷாட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணி இந்த பள்ளத்துல ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம்ல, இந்த ஏதாவது ஒரு பள்ளத்துல இருந்து ஏறு 3வது கார் அப்படின்னு நினைப்போம்ல. இல்ல, ஒரு ஷாட் இங்க பரபரன்னு கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த கார்னர்ல அந்த என்ட்ரி கொடுத்ததுதான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது அந்த ஷாட். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அடுத்தது ஆண்டி ஜட்ஜன்சன், அவருடைய எடிட்டிங். மனுஷன் வந்து சேசிங், அதை நான் சொல்றேன்ல, அந்த சேசிங் ஃபர்ஸ்ட் ராபரி சேசிங் வந்து பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகே, பட் அந்த சேசிங் வந்து அவ்வளவு சூப்பரான ஷாட்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது மியூசிக் வந்து ஜானி கிரீன்வுட் பியானோவில் உட்காந்துக்கிட்டு இதான் இந்த மியூசிக், இந்த பின்னணி இசை வந்து த்ரோட் ஃபிலிம் போயிட்டே இருக்கு. ஆனா அந்த சர்ச் சீனுக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க பாரு, அந்த ஷாட்ல அந்த பொண்ணு நடந்து வரவும் அதுக்கப்புறம் அந்த பீட் மாறுறது வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது ஒண்ணு. இன்னொன்னு, சினிமாட்டோகிராஃபரை நம்ம மைக்கேலை பத்தி சொல்லி ஆகணும். க்ளோஸ் ஷாட், இப்படி க்ளோஸ், அந்த பொண்ணுக்கும் சரி ஷான் பெனுக்கும் சரி இப்படி ஒரு க்ளோஸ் ஷாட், கீழே இருந்து லைட் போய் இந்த ரிம் லைட்னு சொல்லுவாங்க, அற்புதமா பண்ணிடலாம். ஃபேண்டாஸ்டிக். அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும். கான்வர்சேஷன் சொல்லும்போது தான் ஞாபகம் வந்து பச்சையா பேசுறது, அதாவது பச்சையா பேசுறது அதான் இயல்பு. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் நடிச்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல அந்த படம் வந்துன்னா இப்படிலாம் பேசினா அவ்வளவுதான் அவனை கெட்டவனாகிடுவாங்க. ஆனா அவன் தான் பேசுவான் அந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை. ஆனா படத்துல அது மாதிரி பேசினாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு போல்டா பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா அது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்பா மகளுக்கான ஒரு பாசம், முக்கியமா லியோனார்டோ டிகாப்ரியோ காரை எடுத்துக்கிட்டு பறக்கிற அந்த கார் கதவு மூடுறதுலாம் இல்ல, முதல்ல போய் காப்பாற்றுறோம், பரபரப்பு, சார்ஜ் போடுற பரபரப்பு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுன்ற ஒரு பரபரப்பு, இந்த மாதிரியான ஒரு சேசிங் இருக்குல்ல, அதோட அதுல இழையோட கூடிய நட்பு, தியாகம், டெடிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து கொண்டாட வைக்குது. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலோட எல்லா படங்கள்லயுமே மனித வக்கரங்களை பிரிச்சு மேவர். அந்த அதற்கான தேர் வில் பி பிளட்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம், ஐயோ அது ஒரு தனி கதை. அந்த ஆயில் எடுக்கிறப்ப அந்த அவனுடைய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த பதட்டத்தை வந்து பதிவு பண்றதுல அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி பெனிகோவுடைய செக்காரியோ 2015 அந்த படமும் பாருங்க, மிரண்டே போயிடுவீங்க. அந்த செக்காரியோ படத்துடைய டைரக்டர் வந்து டெனிஸ் வெலனிவே, அவரும் வந்து ரொம்ப பெரிய டைரக்டர். டூன்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் அவரு. அந்த படமும் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன், அதையும் வந்து நான் வந்து பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ இந்த படம் வந்து நாங்கள் வந்து வியூ சினிமாஸ்ல தான் பாருறேன். நான் இதுவரையிலும் நான் தியேட்டர்ல பின்னாடிலாம் பார்க்க மாட்டேன். எங்க ஃபார்மேட், எங்க ஊர் ஸ்கிரீன் ஒன்னுடைய ஃபார்மேட் வந்து விஸ்டாவிஷன் கேமராவுடைய ஃபார்மேட். அது ஆக்சுவலி செவ்வகமா இருக்கும், செவ்வகம் இல்ல சதுரமா இருக்கும் ஓரளவுக்கு. இதே ஃபார்மேட் தான் கடலூர் கிருஷ்ணாலயா தியேட்டருடைய ஃபார்மேட்டும் இருக்கும், ரைட்? பட் ஸ்கோப் போகும்போது மேலேயும் கருப்பு இருக்கும், கீழே இருக்கும். இந்த ஃபிலிம் வந்து ஃபுல் ஸ்கிரீன். ஆக்சுவலி ஃபுல் ஸ்கிரீன் மட்டும் இல்ல, 2 ப்ரொஜெக்டர்ல இருந்து ஓடுது, 324 சீட்டு தான். ஆனா எங்க ஊர்ல பெரிய ஸ்கிரீன் அதுதான். அந்த கிளாரிட்டி, அந்த சவுண்டு, முக்கியமா சவுண்ட் மிக்சிங் வந்து ஃபேண்டாஸ்டிக். அதுவும் அந்த கார் ஷாட், கிளைமாக்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த சேசிங்ல வந்து பண்ற வண்டி எட்டு கொட்டைக்கிறதுலாம் அப்படியே நாம கார்ல உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல். இதை விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். படத்துல நிறைய சிங்கிள் ஷாட், ஓகே, கேமரா ஒர்க்கை தான் நான் பாராட்டியிருந்தேன்ல. இந்த ஃபிலிம் நீங்க ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் கார் சேசிங் சீன் இருக்குல்ல, லவ் இட். ஏன்னா பதப்பதப்பான ஒரு சீனு, அது அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. இதுல என்னன்னா, ஏன்டா நான் லண்டன்ல இல்லைன்னு, நான் இருக்கிறது டார்லிங்டன், எனக்கு லண்டனுக்கு போனோம்னா 5 மணி நேரம் டிராவல், டிக்கெட்டே வந்து 80 பவுண்டு ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர்லாம் போறோம்னா 100-150 பவுண்டு கிட்ட வந்து 150 15,000 ரூபாய் கட்ட நம்ம ஊர் மதிப்பு. இது ஒண்ணு. ஏன் இந்த படத்துக்கு நான் லண்டன்ல இல்லன்னு ஃபீல் பண்ண தெரியுமா? சிம்பிள். ஏன்னா இங்கிலாந்துல பெரிய ஐமேக்ஸ் தியேட்டர் லண்டன்ல இருக்கு. ஓகே, இங்கிலாந்துல மிகப்பெரிய ஐமேக்ஸ் தியேட்டர். அந்த ஐமேக்ஸ் தியேட்டர் எங்க இருக்குன்னா வாட்டர்லூ ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. பெரிய ரவுண்டானா, அது அந்த ரவுண்டானா ஃபுல்லுமே தியேட்டர். ஓகே, சின்னஸ் அதுல தான் போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் படம் அதுதான் சின்னஸ் பார்த்தா. இந்த படத்துக்கு அதுதான் போயிருக்கணும். ஆனா கொஞ்சம் பொருளாதார சூழல் போக முடியல. ஆனா ஏன்டா லண்டன்ல இல்லன்னு ஏன் ஃபீல் பண்ண அப்படின்னா, இந்த படத்தை பத்தி BFI ஐமேக்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் வந்து Facebookல வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்துடைய பிலிம் இருக்குல்ல, ஐமேக்ஸ் பிலிம், இந்த படத்துடைய பிலிம் வந்து நாங்க அசம்பிள் பண்றதுக்கு 11 மணி நேரம் ஆச்சு. எங்க டீம் வந்து அதை அசம்பிள் பண்றதுக்கு 11 மணி நேரம் ஆச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த டோட்டல் வெயிட், இந்த படத்துடைய அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, பிலிம் ஃபுட்டேஜ், ஐமேக்ஸ் பிலிம் ஃபுட்டேஜ், அது வந்து 310 kg. நீங்க ஐமேக்ஸ் பிலிம் வந்து கட்டி ஒரு லாரி ட்ரக்கே எடுக்கலாம். ஆக்சுவலி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலிம் அது, ரைட்? அது மட்டும் கிடையாது, இந்த படத்தினுடைய பிலிமோட நீளம் இருக்குல்ல 16 கிலோமீட்டர் நீளம் தான் இந்த பிலிம், அந்த ஃபுட்டேஜ். அப்ப எத்தனை
கேன்ல எடுத்து வந்து கொடுத்துருப்பானுங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ஓடும்போது தானே உனக்கு வந்து ஒரே ஃப்ரேமா தெரியும் படம் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ். ஓகே, சோ இந்த ஃப்ரேம் ஐமேக்ஸ் ஃப்ரேம் கவுண்ட் மட்டும் 2,34,348 ஃப்ரேம் இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது. இந்த படம் நாங்க வந்து செப்டம்பர் 26 போடுறோம், ஆனால் அக்டோபர் 9 இந்த படம் வந்து முடிச்சிருவோம், அப்புறம் வேற படம் இருக்கு. ஓகே, அதனால அதுக்குள்ள பாத்துருங்கன்ற மாதிரி அவங்க வந்து அதை போட்டிருந்தாங்க. பட் தம்பி கபிலன், கதிரி எல்லாருமே வந்து போய் பாத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு இதான் சிச்சுவேஷன். ஆனா எங்க ஊர் தியேட்டர்ல விஸ்டாவிஷன் ஃபார்மேட்ல இந்த படத்தை பார்த்தல எனக்கு ஹாப்பி. சோ இதுதான் மேட்ரு. படம் வந்து எக்ஸலன்ட், மார்வலஸ், ஃபண்டாஸ்டிக் என்னவெல்லாம் சொல்லிடுவேன். பட் 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் பார்க்கணும். நிறைய லாங்குவேஜ் வந்து குட்டி பசங்க வேண்டாம், ஒரு வயசுல அதுக்கு மேலே கத்துக்கும். அதனால ஆனா உண்மையிலே மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு ஃபில்ம். ஆங்கில பட ரசிகர்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பார்த்துட்டு இந்த திரைப்படத்தினுடைய கருத்துக்களை உங்க பின்னூட்டங்களை தாராளமா கொடுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி, நல்ல டைம் சொல்லுவாங்கல்ல, யூ மேட் மை டேன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் வந்து இந்த படத்தை நான் பார்க்கறேன். பால் அண்ட் லியானிடி கேப்ரியோ, ஷான் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது சொல்றது இருக்கா?